அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அறிவியல் அலகு 1 நமது சுற்றுச்சூழல். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2ல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, தேனீ வளர்ப்பு, அப்புறம் தேனினுடைய பயன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை உரங்களினுடைய வகைகள், அந்த இயற்கை உரங்களினுடைய பயன்களை அறிந்து கொள்ளல், மண்புழு வளர்ப்பு, அப்புறம் மண்புழு உரம் தயாரித்தல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது தேனீ வளர்ப்பு. தேனிற்காக தேனீக்களை வளர்ப்பது தேனீ வளர்ப்பு எனப்படும். தேனுக்காக தேனீக்களை வளர்த்தல் தேனீ வளர்ப்புன்னு சொல்கிறோம். இதை ஆங்கிலத்தில் அபிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேனீ வளர்ப்புக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா அபிகல்ச்சர்னு சொல்லுவோம். அபிகல்ச்சர். இந்த தொழில்நுட்பத்தில் தேனீக்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள மரப்பெட்டிகளில் வளர்க்கப்படுகின்றன. இந்த தேனீ வளர்ப்பு முறை இருக்குதானே, அதில் இந்த தேனீக்களை மரப்பெட்டிகளில் வளர்க்குறாங்க. பழங்காலத்தில் இருந்தே தேனீக்கள் மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பு உடையவை. அந்த காலத்திலிருந்தே மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பு உடையது தேனீக்கள். தேன் மற்றும் தேன் மெழுகு போன்ற பொருள்கள் தேனீக்களிடமிருந்து பெறப்படுகின்றன. தேனீக்கள்லேருந்து என்னென்ன கிடைக்குதுன்னா, தேன் கிடைக்கும், அப்புறம் தேன் மெழுகு. முற்காலத்தில் காட்டில் உள்ள தேன் கூட்டில் இருந்து தேன் பெறப்பட்டு வந்தது. முன்ன காலத்திலலாம் பார்த்திங்கன்னா காடு இருக்கும். அந்த காட்டில் உள்ள மரத்தில் தேனீ தேன் கூட்டை கட்டியிருக்கோம். அப்போ அந்த தேன் கூட்டிலேருந்து தான் தேன் நமக்கு கிடைச்சது. தற்போது தேன் எடுப்பதற்காக தேனீக்கள் விவசாயிகளால் வளர்க்கப்படுகின்றன. இப்போ தற்காலத்தில் பார்த்திங்கன்னா தேனை எடுக்கிறதுக்காக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இந்த மாதிரி தேனீக்களை வளர்க்குறாங்க. தேனீ வளர்ப்பானது ஒரு லாபகரமான நாட்டுப்புற தொழிலாகும். இந்த கிராமப்புற தொழில்களில் ஒன்று தேனீ வளர்ப்பது. இது ஒரு லாபகரமான தொழில். தேனீக்கள் ஒரு சமூக பூச்சிகள். தேனீக்களை ஒரு சமூக பூச்சிகள் சொல்கிறோம். சமூகம்னா என்ன? எல்லோரும் சேர்ந்து சமூகமாக வாழ்வதுன்னு சொல்லுவோம். அதனால தான் தேனீக்களை ஒரு சமூக பூச்சிகள்னு சொல்லுவோம். இவை கூட்டமாக வசிக்கும் வாழிடம் தேன்கூடு என்று அழைக்கப்படுகிறது. தேனீ என்றைக்குமே தனியாக இருக்காது, அது கூட்டமாக வசிக்கும். அது வாழக்கூடிய இடம் இருக்குதுன்னு, அதுக்கு பேர் தேன்கூடு. நீங்கள் தேன்கூடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மரத்துலலாம் இருக்கும் தானே, அதுதான் தேன்கூடு. இவை ஒரு குழுவாக வசிக்கின்றன. வேலையின் அடிப்படையில் அவற்றில் பிரிவுகள் உண்டு. அந்த தேனீக்கள்லையும் பிரிவுகள் இருக்குது. அப்போ அந்த தேனீக்களுடைய வகைகள் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாமா? ஒரு காலனியில் 3 வகையான தேனீக்கள் உண்டு. பல தேனீக்கள் சேர்ந்தது தான் தேன்கூடு. அதுக்கு காலனின்னு சொல்லுவோம். இப்போ பல வீடுகள் இருக்கக்கூடிய இடம் காலனின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி ஒரு காலனியில் 3 வகையான தேனீக்கள் இருக்குது. அது என்னென்னா ராணி தேனீ, ஆண் தேனீ, வேலைக்கார தேனீ. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் ராணி தேனீ. தேனீக்களின் கூட்டத்தில் மிகப்பெரிய உறுப்பினர் ராணி தேனீ ஆகும். ஒரே ஒரு ராணி தேனீ மட்டுமே ஒரு குழுவில் காணப்படும். இந்த 3மே அந்த தேன்கூட்டில் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ராணி தேனீ மட்டும்தான் இருக்கும். இது வளமான முட்டையிலிருந்து உருவாகின்றன. இந்த ராணி தேனீ வளமான முட்டையிலிருந்து உருவாகுது. ராணி தேனீயை முட்டையிடக்கூடியதாகும். இந்த ராணி தேனீ மட்டும்தான் முட்டையிடக்கூடியது. இது ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடக்கூடியது. இந்த ராணி தேனீ ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் இடுமா. இதன் வாழ்நாள் 3 முதல் 4 வருடங்கள் ஆகும். எத்தனை வருஷத்துக்கு வாழும்னா 3 முதல் 4 வருஷம் வரலையும் வாழுமா.
தேன்கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆண் தேனி. ஆண் தேனீக்கள் இனப்பெருக்க திறனுடையவை. இதுதான் ஆண் தேனி. இனப்பெருக்க திறன் கொண்டவை. இவை கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகின்றன. இது கருவுறாத முட்டையிலேருந்து இந்த ஆண் தேனி உருவாகுது. இவை ராணி தேனியை காட்டிலும் சிறியவையாகவும் வேலைக்கார தேனீக்களை காட்டிலும் பெரியதாகவும் உள்ளன. இது வேலைக்கார தேனி. இந்த ராணி தேனியை காட்டிலும் அளவில் சின்னது. வேலைக்கார தேனியை காட்டிலும் இது அளவில் பெருசாக இருக்குது. ராணி தேனி உற்பத்தி செய்த முட்டைகளை கருவுறச் செய்வதே இதன் முக்கிய பணியாகும். இந்த ராணி தேனி என்ன பண்ணும்? வளமான முட்டையை உருவாக்குது தானே. அந்த முட்டையை கருவுறச் செய்கிறது ஆண் தேனியினுடைய வேலை. தேன்கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் இவை உதவுகின்றன. அந்த தேன்கூட்டில் ஒரே சீரான வெப்பநிலையை உருவாக்குறதுக்கு இந்த ஆண் தேனி தான் உதவி செய்யுது. ஒரு காலனியில் ஆண் தேனீக்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில், சில வேளைகளில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இப்போ காலனின்னா ஒரு தேன்கூடுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆண் தேனீக்களினுடைய எண்ணிக்கை நூற்றுக்கணக்கிலையும் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கிலையும் இருக்கும். ஒரு ஆண் தேனியின் வாழ்நாட்கள் 57 நாட்கள் ஆகும். இப்போ ஆண் தேனி எத்தனை நாளைக்கு உயிர் வாழுன்னா 57 நாட்கள் தான். ராணி தேனி தேன்கூட்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆண் தேனி சில இதில் 100 இருக்கும், சில இதில் 1000க்கு மேலேயும் இருக்கும். இதனுடைய வாழ்நாள் 57 நாள் தான். அடுத்தது பார்க்க போகிறது வேலைக்கார தேனி. இவை இனப்பெருக்கம் செய்ய இயலாத தேனீக்கள். இதுதான் வேலைக்கார தேனி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை காலனியின் மிகச்சிறிய உறுப்பினர்கள். அந்த தேன்கூட்டில் மிகச்சிறிய உறுப்பினர் யாருன்னா வேலைக்கார தேனி. இத்தேனீக்கள் மிகவும் சுறுசுறுப்பானவை. வேலைக்கார தேனி தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இதோட வேலை என்னன்னா தேன் சேகரித்தல், தேனீக்களின் குஞ்சுகளை கவனித்து கொள்ளுதல். இப்போ முட்டையிலேருந்து இந்த குஞ்சு வருது தானே, அந்த கவனிக்கிறது தான் வேலைக்கார தேனியினுடைய வேலை. முக்கியமாக தேனை சேகரிக்கிறது. மலர்கள்லேருந்து தேனை எடுத்துக்கிட்டு இந்த கூட்டில் தேனை சேகரித்தல். அடுத்தது பார்த்துங்க, கூட்டை சுத்தப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவை இவற்றின் பணிகளாகும். இப்போ வேலைக்கார தேனி என்னென்ன வேலையெல்லாம் செய்து பாருங்கள். தேனை சேகரிக்குது, தேனீக்களுடைய குஞ்சுகளை கவனிச்சுக்குது, கூட்டை சுத்தப்படுத்துது. இந்த தேனியே பாரு தன்னுடைய இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிது பார்த்தீங்களா. அப்புறம் அந்த கூட்டை பாதுகாக்கிறது. அப்புறம் இந்த கூட்டினுடைய வெப்பநிலை, ஆண் தேனி செய்து தானே ஒரே வெப்பநிலையை சரி செய்கிற மாதிரி இதுவும் அந்த வெப்பநிலையை, கூட்டினுடைய வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறதும் வேலைக்கார தேனியினுடைய வேலை. இவற்றின் வாழ்நாள் 6 வாரங்கள் ஆகும். 6 வாரம்தான் இது உயிரோடு இருக்கும். அப்போ தேனியினுடைய வகைகள் என்ன? ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வேலைக்கார தேனி 1 பவுண்ட் தேன் சேகரிக்க 90,000 மைல், அதாவது பூமியை 3 முறை சுற்றி வர வேண்டும். ஒரு வேலைக்கார தேனி 1 பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேன் சேகரிக்கிறது 90,000 மைல் போனமாமா. அதுக்கு நல்ல விளக்கமாக சொல்லணும்னா பூமியை 3 முறை சுற்றி வரணுமாமா. தேனீக்கள் மணிக்கு 6 மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு 15 மைல்கள் பறக்கக்கூடியவை. அப்போ தேனியினுடைய பறக்கக்கூடிய வேகம் எவ்வளவுன்னா 6 மைல் வேகம். ஒரு நாளைக்கு 15 மைல்கள் பறக்கக்கூடியதாமா. தேனீக்களில் இருந்து பெறப்படும் பயனுள்ள பொருட்கள். தேன் மற்றும் தேன் மெழுகு ஆகியவை தேனீக்களிடமிருந்து பெறப்படுகின்றன. தேனீக்கள் நமக்கு என்னென்ன தருதுன்னா தேனும் தேன் மெழுகும் தருது. தேனியின்
விஷம், பிசின் மற்றும் உறைக்கூழ். உறைக்கூழ்னா ஜெல்லி. இது வந்து தேனீக்களிடமிருந்து பெறப்படும் பிற பொருட்கள். இப்போ தேன், தேன் மெழுகுன்னு சொன்னேன். அதை தவிர வேற என்ன நமக்கு கிடைக்குதுன்னா விஷம், பிசின், ஜெல்லி இதெல்லாம் கிடைக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேன். தேன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும் தானே. தேன் என்ன சுவையில் இருக்கும்? இனிப்பு சுவை இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மருந்துக்கெல்லாம் சாப்பிடும் போது தேனில் குழச்சி தானே சாப்பிடுவோம். அதுதான் தேனீக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன். தேன் ஒரு இனிப்பான, தொட்டு பார்த்தா பிசுபிசுப்பாக இருக்கும், சத்து நிறைந்த இயற்கையான உணவுப் பொருள் ஆகும். இனிப்பாக தொட்டு பார்த்தோன்னா பிசுபிசுன்னு இருக்கும், சத்து நிறைந்த இயற்கையான உணவுப் பொருள். இதில் புரதம், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் மற்றும் மேக்னீஷியம் போன்றவை உள்ளன. இத்தனை சத்துக்கள் வந்து தேனில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, தேன் ஒரு அற்புதமான இயற்கை இனிப்பு. இதுதான் என்னது? தேன். இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரவத்தங்கம்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? திரவத்தங்கம். இப்போ இதனுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேன் கிருமி நாசினி பண்பையும் பாக்டீரியா எதிர்ப்பண்பையும் பெற்றுள்ளது. இது ஒரு எதிர் உயிரியும் ஆகும். நம்ம உடம்புல நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தேன் வந்து ரொம்ப அவசியம். இது கிருமி நாசினி பண்பும் இருக்குது, இதில் பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய பண்பும் இருக்குது. இது இரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமையான ஹீமோகுளோபினின் அளவை அதிகரிக்க செய்கிறது. நம்ம உடம்புல இரத்தத்தில் வந்து இரத்த அணுக்கள் இருக்குது, அதுலேருந்து சிவப்பு நிறத்தை தரக்கூடியது வந்து ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யக்கூடியது வந்து தேனுக்கு இருக்குது. இரத்த சோகைன்னு சொல்கிறாங்க தானே, அந்த இரத்த சோகையை நீக்கணும்னா நம்ம தேன் நிறையா சாப்பிட்ணும். ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவத்தில் இது பயன்படுகிறது. ஆயுர்வேதம், யுனானி மருத்துவத்தில் இந்த தேனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ எதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த தேன் நமக்கு பயன்படுதுன்னா இருமல், காய்ச்சல், சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் தொண்டை புண்ணை குணப்படுத்துகிறது. தொண்டையில் நமக்கு புண்ணாயிடுச்சுன்னா நம்ம வந்து தேனை சாப்பிட்டோன்னா அந்த தொண்டை, இந்த இங்கே இருக்கிற தொண்டையில் இருக்கிற புண்ணு இருக்குதுன்னு அது விரைவில் குணமாயிடும். இது செரிமானம் மற்றும் பசியை தூண்டுகிறது. ஜீரணத்துக்கும் உதவுது. பசியே இல்லை அப்படின்றவங்களுக்கு தேன் சாப்பிட்டோன்னா சீக்கிரத்தில் பசி வந்துடும். அப்போ பசியை தூண்டக்கூடியது எது? தேன். அதே மாதிரி ஜீரணத்துக்கும் எது பயன்படுது? தேன். இது நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்களை தருகிறது. நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சி பெறணும்னா அதுக்கு அமினோ அமிலங்கள் தேவை. அதை வந்து தேன் தருது. அடுத்தது தேன் மெழுகு. பார்த்தீங்களா, தேன் கூட்டில் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் தேன் மெழுகு. தேன் கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக வேலைக்கார தேனீக்களால் தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது. இதை பார்த்தீங்களா? இதுதான். நீங்கள் தேன் கூடை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு அழகான அறை இருக்கும். இது வந்து வேலைக்கார தேனீக்களால் இந்த தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது. இப்போ இந்த தேன் மெழுகினுடைய பயன்கள் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இது அழகு சாதன பொருள்கள் தயாரிப்பில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு மேக்கப் போகிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தியா பொருள்கள், அதில் இந்த தேன் மெழுகை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஷூ மெருகு, பாலிஷ் சொல்லுவோம், அது குளிர் ஒப்பனை களிம்பு, உதட்டு சாயம், உய்வு பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பில் இது பயன்படுகிறது. பாலிஷ், குளிர் ஒப்பனை களிம்பு, உதட்டு சாயம், உய்வு பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிக்கலாம். உய்வு பொருட்கள்னா அந்த உராய்வை தடுக்கக்கூடிய ஒரு மெழுகு இருக்குது தானே, அதை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. மெழுகுவர்த்தி தயாரிப்புலையும் இந்த தேன் மெழுகு பயன்படுது. மருத்துவ களிம்பு தயாரிப்பிலும் மருத்துவத்துறையிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. நமக்கு ஏதாவது புண்ணு ஏற்பட்டதுன்னா களிம்பு தருவாங்க தானே, அதுக்கு
அந்த களிம்பு வந்து தேன் மெழுகுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. மருத்துவத்துறையில் அதிகம் பயன்படுத்தக்கூடியது வந்து தேன் மெழுகு. அடுத்தது பார்க்கக்கூடியது இயற்கை உரம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இயற்கை உரம். இயற்கை உரம் என்பது உரமாக பயன்படக்கூடிய ஒரு கரிம பொருள் ஆகும். இயற்கை உரம் அப்படின்னா நம்ம தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கரிம பொருள். இது பொதுவாக விலங்கு அல்லது தாவர கழிவுகளில் இருந்து பெறப்படுகிறது. இந்த கரிம பொருள் இருக்குதானே, அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா விலங்கு மற்றும் தாவரத்தினுடைய கழிவுகளிலிருந்து கிடைக்குது. இந்த உரம் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை மண்ணில் அதிகரிக்க செய்து மண்ணை வளமிக்கதாக மாற்றுகின்றது. இந்த இயற்கை உரம் இருக்குதுன்னு அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை வந்து மண்ணுக்கு அதிகமாக்க செய்வதற்கும் மண்ணை வளமிக்கதாக மாற்றுவதற்கும் பயன்படுது. இயற்கையாகவும் இருக்கும், விலை குறைவாகவும் இருக்கும். இயற்கை உரங்களின் வகைகள். இப்போ இயற்கை உரங்கள் சொல்லணும். இப்போ இயற்கை உரங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், விலங்குகள் தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியதுன்னு சொன்னோம். போன 2ஆம் பருவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை உரங்கள் அதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி படிச்சிருக்கோமா. இப்போ பார்க்குறது வந்து இயற்கை உரங்களுடைய முக்கியத்துவத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இயற்கை உரங்களுடைய வகைகள் என்னென்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். விலங்கு எரு, பசுமை உரம் மற்றும் மக்கிய தொழு உரம் ஆகியவை இயற்கை உரங்கள் ஆகும். விலங்கு எரு, பசுமை உரம், மக்கிய தொழு உரம் இதுதான் இயற்கை உரங்கள் ஆகும். விலங்கு எரு விலங்கு பண்ணைகளில் இருந்து பெறப்படும் கழிவுகளே பொதுவான விலங்கு எரு ஆகும். விலங்கு பண்ணைகள் இருக்குதானே, அதிலிருந்து பெறப்படக்கூடிய கழிவுகள் தான் விலங்கு எருன்னு சொல்லுவோம். இது பொதுவாக பன்றி, ஆடு, மாடுகள், செம்மறியாடு, குதிரை, கோழி, வான்கோழி, முயல் போன்ற விலங்குகளின் கழிவுகளாகிய சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டுள்ளது. எதுலேருந்து கிடைக்குது? பன்றி, ஆடு, மாடுகள், செம்மறியாடு, குதிரை, கோழி, வான்கோழி, முயல் போன்ற விலங்குகளின் கழிவுகளாகிய சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டுள்ளது. இதில் பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்து பொருட்கள் வந்து இந்த விலங்கு எருல அதிகமாக இருக்குது. நீர் மற்றும் சத்து பொருட்களை அதிக அளவில் தக்க வைத்து கொள்ளும் தன்மையை மண்ணில் இது அதிகரிக்கின்றது. இந்த மண்ணில் நீரையும் சத்து பொருட்களையும் அதிக அளவு சேமித்து வைத்து கொள்ளும் தன்மையை வந்து மண்ணுக்கு கொடுக்கறது தான் விலங்கு எரு. அடுத்தது பசுந்தாள் உரம். பசுந்தாள் இது கேட்கும் போதே கண்டிப்பாக எதுலேருந்து கிடைக்கக்கூடியது? தாவரங்கள்லேருந்து. இப்போ தாவரங்கள்லேருந்து என்னென்ன இருக்கும்? தாவரங்களுடைய இலை, சிறு கிளைகள், குத்துச்செடிகள், புதர் செடிகள் போன்றவற்றை மக்கச் செய்வதன் மூலம் இந்த உரம் பெறப்படுகிறது. இப்போ தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இலை, சிறு கிளைகள், குத்துச்செடிகள், புதர் செடிகள் இதெல்லாம் மக்காமல் போடக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் மக்கச் செய்வதன் மூலம்தான் இந்த உரம் கிடைக்குது. இதுக்கு என்ன பேருனா பசுந்தாள் உரம் சொல்லுவோம். கொழிஞ்சி செடி போன்ற பருப்பு வகை தாவரங்கள் இதற்கு பயன்படுகின்றன. முக்கியமாக எதோட செடி வந்து இந்த பசுந்தாள் உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா கொழிஞ்சி செடின்னு இருக்குது. அது வந்து ஒரு பருப்பு வகையான தாவரம். அதில் தான் பசுந்தாள் உரம் தயாரிக்கிறாங்க. இத்தாவரங்கள் மண்ணுடன் சேர்ந்து உழப்படுகின்றன. இந்த தாவரங்கள் இருக்குதானே, இந்த கொழிஞ்சி செடி பருப்பு வகை தாவரங்கள் இது மண்ணோடு சேர்ந்து உழுவாங்க. இவை தாவரங்களின் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை தக்க வைக்கின்றன. இப்போ தாவரங்கள் இருக்குது தானே, அந்த தாவரத்தினுடைய வேரோட முடிச்சிருக்கு தானே, அதில் வந்து நைட்ரஜனை தக்க வைக்கின்றன. இவை களைச்செடிகளை அழித்து மண் அரிப்பை தடுக்கின்றன. இந்த பசுந்தாள் உரத்தினுடைய எத்தனை பயன்கள் பாருங்கள். இவை களைச்செடிகளை அழித்து மண் அரிப்பை வந்து தடுக்குதாமா. இதுதான் பசுந்தாள் உரத்தினுடைய பயன்கள். மக்கிய தொழு உரம் இது வந்து ரெண்டுமே கலந்தது. தாவரங்களுடைய கழிவு இருக்கும், விலங்குகளுடைய கழிவும் இருக்கும்.
மக்கிய தொழு உரம், பயிர்களின் சக்கை, இந்த பார்த்தீங்களா, இந்த சக்கை, விலங்கு கழிவு மற்றும் உணவு கழிவுகள் போன்ற கரிம பொருட்களை பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகளால் சிதைவுற செய்வதன் மூலம் இவை பெறப்படுகின்றன. பயிர்களோட சக்கை, விலங்கு கழிவு, அப்புறம் உணவு கழிவுகள் போன்ற கரிம பொருட்களை பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகளால் சிதைக்க செய்கிறது மூலம் இந்த மக்கிய தொழு உரம் கிடைக்குது. இந்த நுண்ணுயிரிகள் கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன. இதுதான் மக்கிய தொழு உரம். நல்லா கவனி, இது விலங்கு எரு, இது பசுந்தாள் உரம், இது மக்கிய தொழு உரம். மண்புழு உரம் தயாரித்தல். மண்புழு மூலமாக உரத்தை தயாரிக்கக்கூடியதான் மண்புழு உரம் தயாரித்தல். இது என்னப்பா? மண்ணில் காணப்படக்கூடிய மண்புழு. இது விவசாயிகளின் நண்பன் மண்புழுன்னு சொல்லி படிச்சிருக்குமா இல்லையா? அதுதான். கரிம கழிவுகளாகிய தேவையற்ற காகிதம், இலைகள், மரத்துண்டுகள் ஆகியவற்றை மண்புழுவை கொண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றுவது மண்புழு உரமாக்குதல் எனப்படும். இந்த கரிம கழிவுகள் தேவையற்றதுன்னு சொல்லி தூக்கி போடுறோம் பார்த்தியா, அது என்னென்னா காகிதம், இலைகள், மரத்துண்டுகள், இதெல்லாம் மண்புழுவை வச்சு நைட்ரஜன் உரமாக மாற்றுறது தான் மண்புழு உரமாக்குதல்னு சொல்லுவோம். இதன் மூலம் நம் கழிவுகளை சுத்தமான, சுகாதாரமான முறையில் வளமான உரமாக மாற்றப்படுகிறது. அப்போ நம்ம தேவையற்ற கழிவுகள் சொல்லி மேலே சொன்னோமா இல்லையா, அந்த கழிவுகளை சுத்தமான, சுகாதாரமான முறையில் வளமான உரமாக மாற்ற முடியுது. எதை வச்சே? இந்த மண்புழுவை கொண்டு. இது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இது இந்த நம்மளுடைய சுற்றுச்சூழல் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யுது. மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உண்டு அதன் எச்சங்களை சிறு உருண்டைகளாக வெளியேற்றுகின்றன. இந்த மண்புழுக்கள் இந்த மேலே இருக்கிற கரிம கழிவுகள் இருக்குதுன்னு அதை சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு எச்சமாக சிறு சிறு உருண்டையாக வெளியேற்றுது. இதுதான் மண்புழு உரம்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, எச்சக்கழிவுகளை உண்டு எச்சங்களா சிறு சிறு உருண்டையாக வெளியேற்றுது தானே, இதுக்கு தான் மண்புழு உரம் சொல்லுவோம். இது மண்ணிற்கு சிறந்த உரமாகி மண்ணின் தன்மையை மேம்படுத்துகிறது. மண்ணிற்கு சிறந்த உரமாக மண்ணினுடைய தன்மையை உயர்த்துது. இதுதான் மண்புழு உரம். சரி, மண்புழு உரம் சொன்னோம். அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாமா? மண்புழு உரம் தயாரிக்க உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள். உயிரியல் முறையில் சிதையக்கூடிய கரிம பொருட்கள் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. உயிரியல் முறையில் சிதையக்கூடியன்னு சொல்லலாம். கரிம பொருட்கள் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுது. அப்பொருட்கள் என்னென்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? உயிரியல் முறையில் சிதையக்கூடிய கரிம பொருட்கள்: அரிசி வைக்கோல், அரிசி உமி, தேயிலை கழிவு மற்றும் புகையிலை கழிவு போன்ற பயிர் கழிவுகள். இதெல்லாம் கரிம பொருட்கள். இதில் கொடுத்துருக்கிறதுமே பயிர் கழிவுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பழம் மற்றும் காய்கறி கழிவுகள். அடுத்தது மாட்டுச்சாணம், பறவைகளின் எச்சம் மற்றும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் கழிவு போன்ற விலங்கு கழிவுகள். எது மூலமாக மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்? பயிர் கழிவுகள், பழம் மற்றும் காய்கறி கழிவுகள், அப்புறம் விலங்கு கழிவுகள். இது மூலமாக தான் இதெல்லாம் இதுக்கு இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கான தேவையான பொருட்கள். சரி, இப்போ இந்த மண்புழு உரம் தயாரித்தாச்சு. அந்த மண்புழு உரத்தினுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. மண்புழு உரம் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. இந்த மண்புழு உரம் தாவரங்களுடைய நல்ல வளமான வளரணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய ஊட்டச்சத்துக்களை தருது. என்னென்ன
சத்துக்கள் இதில் இருக்குன்னா நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்களை இது அதிக அளவு கொண்டுள்ளது. இதெல்லாம் இந்த மண்புழு உரத்தில் அதிகமாக இருக்குது. நீர் உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தி மண் அரிமானம் ஏற்படாமல் தடுக்கிறது. செடியினுடைய வேரில் நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையை அதிகப்படுத்திட்டு மண் அரிமானம்னா என்னது? மண் அரிக்காமல், மண் அரிப்பு ஏற்படாமல் தடுக்குது. தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து தாவரங்களில் நோய் வராமல் தடுக்கிறது மற்றும் மண்ணில் காற்று இடைவெளியை அதிகரித்து நீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மையையும் காற்றோட்டத்தையும் அதிகரிக்கின்றது. தாவர வளர்ச்சியை நிறைய தாவரங்களை வளர்க்கறதுக்கு ஊக்குவித்து தாவரங்களுக்கு நோய் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லை, மண்ணில் காற்று உள்ளே போகக்கூடிய மாதிரி அந்த காற்று இடைவெளியை அதிகரிக்க செஞ்சு, இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் தானே, அந்த நீரை அப்படியே மண் தக்க வைத்து கொள்ளும் தன்மையையும் நல்ல மண்ணுக்கு கீழே காற்றோட்டத்தையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த மண்புழு உரம் பயன்படுது. செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்கிறது. செயற்கை உரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இயற்கை உரமான மண்புழு உரத்தை பயன்படுத்தணும். அப்போ செயற்கை உரங்களுடைய பயன்பாட்டை இது குறைக்குது. கழிவுநீர் சுத்திகரிப்பிலும் இது பயன்படுகிறது. இப்போ இந்த கழிவு நீர்லாம் இருக்குது பாருங்கள், வேண்டாத தண்ணி, அதை சுத்திகரிக்க செய்யவும் இந்த மண்புழு உரம் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாம் காணக்கூடிய சாதாரண மண்புழுக்கள் மண்புழு உரம் தயாரித்தலில் பயன்படுத்துவதில்லை. நம்ம வீட்டுக்கிட்டலாம் மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு மண்புழு இருக்குது தானே, அதை வச்சு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கூட்டாக வாழ்ந்து பெருகும் தன்மையுடைய சிறப்பு வகை மண்புழுக்களே இதற்கு பயன்படுகின்றன. இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு கூட்டாக வாழ்ந்து அதிகமாக பெருகும் தன்மையுடைய சிறப்பு வகையான மண்புழுக்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்ன மண்புழுக்கள்னால் சிவப்பு ஊர்ந்தி, ரெட் விக்லர்ஸ், ஐரோப்பிய கிராய்லர்ஸ், ஆப்பிரிக்க கிராய்லர்ஸ் போன்ற மண்புழு வகைகள் பொதுவாக இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதுலேயும் பாருங்களேன், மண்புழுக்களில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். சிவப்பு ஊர்ந்தி, ரெட் விக்லர்ஸ், ஐரோப்பிய கிராலர்ஸ், ஆப்பிரிக்க கிராலர்ஸ் போன்ற மண்புழு வகைகள் பொதுவாக இதற்கு பயன்படுகின்றன. அப்போ மண்புழு உரத்துக்கு இந்த மேற்சொன்ன மண்புழுக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதோட பகுதி 2 வகுப்பு முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை மதிப்பீடில் பார்க்கலாம். நன்றி.